நம்முடைய நாடார் சமுதாயத்தில் பிறந்த எத்தனையோ தலைவர்கள் இந்த நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் எத்தனையோ சேவைகளை செய்திருக்கின்றார்கள். அதே போல நம்முடைய சமுதாயத்தில் பிறந்த எத்தனையோ நண்பர்கள் வரலாற்று சாதனைகளையும் படைத்திருக்கிறார்கள். இப்படி இந்த சமுதாயத்தில் பிறந்து உலக அளவில் இன்றைக்கு மிகப்பெரிய வரலாற்று சாதனை படைத்தவர் தான் சிவா ஐயாத்துரை அவர்கள். ராஜபாளையம் அருகே உள்ள முகவூர் என்ற ஊரில் பிறந்தவர் தான் சிவா ஐயாத்துரை அவர்கள். இவருடைய தந்தை வெள்ளையன் அவர்கள், இவருடைய தாய் மீனாட்சி அம்மாள் அவர்கள். இவருடைய தாய் ஒரு கணித பேராசிரியை. இவருடைய தந்தை பணி நிமித்தமாக மும்பைக்கு குடிபெயர்ந்தார்கள். சிறிய வயதிலேயே சிவா ஐயாத்துரை அவர்கள் ஒரு இளைஞனுக்கு உள்ள அறிவு ஆற்றலை பெற்றவராக திகழ்ந்தார்கள். மகனுடைய மிகச்சிறந்த அறிவாற்றலை கண்ட பெற்றோர்கள் இவரை வெளிநாடுகளுக்கு சென்று படிக்க வைக்க வேண்டும் என்று இவர்கள் அமெரிக்காவில் குடியேறினார்கள். 1970 ஆண்டில் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி இவர்கள் குடும்பத்தோடு அமெரிக்காவில் குடியேறினார்கள். அந்த காலகட்டத்தில் நியூயார்க் நகரில் கோடைகால கம்ப்யூட்டர் பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. அந்த பயிற்சி வகுப்பில் சிவா ஐயாத்துரை அவர்களும் சேர்ந்தார்கள். காலங்கள் கடந்தது, ஒரு சில ஆண்டுகள் முடிந்தது. மீண்டும் அங்கே உள்ள நியூயார்க் மாநகரில் நியூயார்க் பல்கலைக்கழகமானது உலகம் முழுவதும் இருந்து கம்ப்யூட்டரை கற்றுக் கொடுப்பதற்கு 40 மாணவர்களை தேர்வு செய்தது. அந்த 40 மாணவர்களில் நம்முடைய சமுதாயத்தைச் சேர்ந்த சிவா ஐயாத்துரை அவர்களும் ஒருவர். இந்தியாவில் இருந்து அந்த 40 மாணவர்கள் கலந்து கொண்ட ஒரே நபர் நம்முடைய சிவா ஐயாத்துரை அவர்கள்தான். அந்த பயிற்சி வகுப்பை நல்லபடியாக முடித்து மிகப்பெரிய திறமை படைத்தவர் என்ற பெயரை பெற்றார் சிவா ஐயாத்துரை அவர்கள். இவருடைய தாய் மீனாட்சி அம்மாள் அவர்கள் அங்கு உள்ள UMDNJ என்ற ஒரு மருத்துவ பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராகவும் கம்ப்யூட்டர் அனலிஸ்டாகவும் பணி செய்தார்கள். அவர்கள் பணி செய்கின்ற போது அந்த மருத்துவ பல்கலைக்கழகம் பல ஆராய்ச்சி மாணவர்களை பணிக்கு எடுத்தது. பல ஆராய்ச்சி மாணவர்களை எடுத்து அவர்களுக்கு இன்னும் கம்ப்யூட்டரில் திறமையை வளர்ப்பதற்கான வழிமுறையை சொல்லிக் கொடுத்தது. இப்படி அந்த மருத்துவ பல்கலைக்கழகத்தில் சிவா ஐயாத்துரை அவர்களும் பயிற்சி மாணவராக சேர்ந்து கொள்கின்றார்கள். அந்த மருத்துவ பல்கலைக்கழகம் சிவா ஐயாத்துரை போன்ற மாணவர்களிடத்திலே சொல்லுகின்றது, கம்ப்யூட்டரில் இன்றைக்கு வருகின்ற செய்திகளை மற்றவர்களுக்கு திருப்பி அனுப்புகின்ற வசதிகளை நாம் இன்னும் பெறவில்லை. அதற்கு யாராவது செய்ய முடிந்தால் கண்டுபிடித்து கொடுங்கள் என்று அன்றைக்கு அங்கிருந்த பயிற்சி மாணவர்களிடத்தில் அந்த மருத்துவ பல்கலைக்கழகம் கூறியது. சிவா ஐயாத்துரை அவர்கள் பல நாட்கள் இரவு பகலாக தூங்காது இதை எப்படியாவது நாம் கண்டுபிடித்து விட வேண்டும் என்ற ஆர்வத்தில் மிகுந்த கவனத்தோடு பெற்றோர்களுடைய ஒத்துழைப்போடு பல நாட்கள் கழித்து இதை கண்டுபிடிக்கின்றார்கள். ஒரே நேரத்தில் 5000 வார்த்தைகளை பதிவு செய்து அனுப்புகின்ற முறையை அன்றைக்கு அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அந்த கண்டுபிடிப்பை அன்றைக்கு அமெரிக்க அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை கண்டுபிடித்தவுடன் இதற்கு ஒரு பெயரும் வைக்கின்றார்கள். இதுதான் இமெயில் என்று. இமெயில் என்றால் எலக்ட்ரானிக் மெயில் என்பதைத்தான் இமெயில் என்று சுருக்கமாக சொல்லுகின்றார்கள் சிவா ஐயாத்துரை அவர்கள். எதற்காக இந்த பெயரை அவர்கள் சூட்டினார்கள் என்று சொன்னால், ஆங்கில அகராதியிலேயே இமெயில் என்ற வார்த்தை கிடையாது, அதனால் நான் இதை இமெயில் என்று பெயர் வைக்கிறேன் என்று சொல்லி பெயர் வைக்கின்றார்கள். தன்னுடைய 14 வயதில் இந்த இமெயிலை சிவா ஐயாத்துரை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அவர்கள் அப்போது காப்புரிமை செய்யவில்லை. அமெரிக்காவிலே காப்புரிமை செய்ய வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள். அந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு பல்வேறு தடைகள் ஏற்படுகிறது. கம்ப்யூட்டரை கண்டுபிடித்தவன் ஒரு வெள்ளைக்காரன்,
ஆனால் எப்படி இவன் இமெயிலை கண்டுபிடித்தான் என்று சொன்னால் நமக்கு இதில் ஏதாவது நம்ம நாட்டுக்கு ஏதாவது மதிப்பு குறைவு ஏற்படுமா என்ற எண்ணத்தில் அன்றைக்கு அமெரிக்காவில் உள்ள எல்லாருமே இந்த கண்டுபிடிப்பை சிவா ஐயாத்துரை தான் கண்டுபிடித்தார் என்று சொல்வதை ஏற்க மறுத்தார்கள். அவரே ஒரு பேட்டியில் சொல்லுகின்றார்கள், நான் கருப்பு தோல் உடையவன், நான் இந்தியன், நான் தமிழன், ஆனால் அங்கு நிறைவெறி என்பது அமெரிக்காவிலே தாண்டவமாடி கொண்டு இருக்கின்றது, அதனால் என்னுடைய கண்டுபிடிப்பை அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள் என்று சொல்லியெல்லாம் குற்றம் சாட்டி பத்திரிகைகளிலே பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். அதே போல் 1982 ஆண்டிலே இந்த இமெயிலுக்கு ஐயா அவர்கள் காப்புரிமை பெறுகின்றார்கள். அதே போல 1989 இன்டர்நெட் மூலமாக இமெயில் அனுப்புகின்ற அந்த சிஸ்டத்தையும் ஐயா தான் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க. அதே போல 1993 அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருந்த பில் கிளின்டன் அவர்கள் சிவா ஐயாத்துரை அவர்களை வெள்ளை மாளிகைக்கு அழைத்து செல்கின்றார்கள். வெள்ளை மாளிகையில் இருக்கின்ற கம்ப்யூட்டர்கள் மூலம் இன்னும் தகவல்களை வெளியே அனுப்புவதற்கு, ஒளி லெவல் அனுப்புவதற்கு, படங்களை அனுப்புவதற்கு, இது போன்ற தேவைகளை எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டும், இதை எப்படியாவது செய்து தர வேண்டும் என்று கேட்கின்றார்கள். சிவா ஐயாத்துரை அவர்களும் பில் கிளின்டன் அவர்களுடைய அழைப்பை ஏற்று வெள்ளை மாளிகைக்கு சென்று அங்குதான் அவர்கள் எக்கோ சிஸ்டம் முறையை கண்டுபிடிக்கின்றார்கள். கம்ப்யூட்டரில் இந்த எக்கோ சிஸ்டம் முறையில் மெயில் அனுப்புகின்ற சிஸ்டத்தை கண்டுபிடித்தவரும் நம்முடைய சிவா ஐயாத்துரை அவர்கள் தான். அப்போதுதான் அவர்கள் தான் இன்பாக்ஸ், அவுட் பாக்ஸ், சிசிசி, பிசிசி என்று பல்வேறு விதமான முறைகளை, அனுப்பும் முறைகளை கண்டுபிடிக்கின்றார்கள். சிறிய காலங்கள் கழித்தது. இவர்கள் மீண்டும் என்ன செய்கின்றார்கள், மின்னணு மூலம் மின் அஞ்சல் துறை என்று ஒரு நிறுவனத்தை தொடங்கி அந்த நிறுவனமும் மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இவருடைய நிறுவனம் மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அமெரிக்காவிலே அஞ்சல் துறை மிகப்பெரிய சரிவை சந்திக்கிறது. அங்கு நாடு முழுவதும் போராட்டங்கள் நடக்கிறது. அஞ்சல் துறை மூடக்கூடிய ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் சிவா ஐயாத்துரை அவர்கள்தான் தன்னுடைய தொழில்நுட்பத்தின் மூலமாக பல்வேறு விதமான மாற்றங்களை அந்த அஞ்சல் துறையில் கொண்டு வர செய்து அன்றைக்கு அமெரிக்காவுடைய அஞ்சல் துறையை காப்பாற்றியவர் யார் என்று சொன்னால் நம்முடைய சிவா ஐயாத்துரை அவர்கள் தான். அமெரிக்காவிலே அஞ்சல் துறையிலே வேலை செய்கின்ற அத்தனை மக்களும் சிவா ஐயாத்துரை அவர்களை போற்றி புகழ்ந்து பேசிக்கொண்டே இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் 2007 இந்தியாவுக்கு வருகின்றார்கள். சிவா ஐயாத்துரை அவர்களுக்கு எப்பொழுதும் இந்தியாவின் மீது மிகுந்த பற்று உண்டு, அதிலும் தமிழர்கள் மீது மிகுந்த பற்று உண்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் அமெரிக்காவிலே பல்வேறு துறைகளில் பல்வேறு கண்டுபிடிப்புகளில் நாம் ஈடுபட்டாலும் கூட எப்படியாவது நம்முடைய இந்திய மண்ணுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தில் அவர்கள் 2007 இந்தியாவிலே மன்மோகன் சிங் அவர்கள் பாரத பிரதமராக இருந்த அந்த காலகட்டத்தில் இவர்கள் CSIR அதில் கூடுதல் செயலராக பொறுப்பேற்கிறார்கள். அங்கு பொறுப்பேற்கின்ற போது இவர்களுக்கு பலவிதமான நெருக்கடிகள் ஏற்படுகிறது. அப்பொழுது சொல்லுகின்றார்கள், இந்த CSIRல் மிகுந்த ஊழல்கள் நடக்கு, இதை நான் எப்படி வெளிப்படையாக சொல்லுவேன், கண்டுபிடிப்பாளர் என்பவர்களுக்கு மிகப்பெரிய சுதந்திரம் வேண்டும் என்று இவர் வெளிப்படையாக பேட்டி கொடுக்கின்றார்கள், வெளிப்படையாக பேசுகின்றார்கள். இப்படி வெளிப்படையாக பேசிய காரணத்தினால் அந்த துறையில் இருந்து இவர் நீக்கப்படுகின்றார்கள். இவர் நீக்கப்பட்டவொடனே ஐயா சும்மா இருக்கல. அவங்க நடந்த விவரங்களை 47 பக்கங்களுக்கு எழுதி 4000 ஆராய்ச்சியாளர்களுக்கு அதை அனுப்புதாங்க. இப்படி அனுப்பி கொண்டு இருக்கின்ற அந்த சூழ்நிலையில் இவங்கள் சிந்தனையில் மாற்று ஒரு சிந்தனை உதயமாகிறது. இந்த அறிவியல் தொழில்நுட்பத்தை கொண்டு எப்படியாவது சித்த மருத்துவத்துறையை நாம் முன்னுக்கு கொண்டு வரணும், சித்த மருத்துவத்துறையில் ஏதாவது கண்டுபிடிப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சொந்த ஊரான முகவூருக்கு வருகின்றார்கள். அங்கு வந்து பல்வேறு மூலிகளை எடுத்து ஆராய்ச்சி செய்து கணைய வியாதிக்கு இவர் தான் முதலில் மருந்து கண்டுபிடித்தவர் நம்முடைய சிவா ஐயாத்துரை அவர்கள் தான். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பல்வேறு விதமான நோய்களுக்கு பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளை செய்து இன்னும் சில மருந்துகளையும் அவர்கள் கண்டுபிடிக்கின்றார்கள். அதில் ஒன்றுதான் புற்றுநோய்க்கு முருங்கைக்காய் தான் மிகச்சிறந்த மருந்து என்றும் அன்றைக்கு கண்டுபிடித்து நிரூபித்தும் காட்டியிருக்கின்றார்கள்.
இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அமெரிக்க அரசு இவரை அதன் பின்பு இவர்தான் இமெயிலை கண்டுபிடித்தார் என்று ஏற்றுக்கொள்கின்றது. இந்த காலகட்டத்தில் 2015 ஆண்டில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டிஜிட்டல் இந்தியா என்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்துகின்ற போது சிவா ஐயாத்துரை அவர்களை இந்தியாவிற்கு அழைத்து மிக பிரமாண்ட அளவில் அவரை கௌரவித்தார்கள். ஏன் இதை நான் இன்றைக்கு உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய சமுதாயத்தில் பிறந்த எத்தனையோ இளைஞர்கள், எத்தனையோ மாணவர்கள் பல்வேறு சாதனைகளை படைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பல்வேறு வழிகளை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஒரு புறம். இன்னொரு புறத்திலே நம்முடைய சமுதாயத்தில் பிறந்து சாதனை படைத்த சாதனையாளர்களை நாம் மறந்து கொண்டே இருக்கிறோம். இன்னொரு புறம் நான் இதை எதற்காக இன்றைக்கு சிவா ஐயாத்துரை அவர்களை பற்றி பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், 14 வயதில் உலக அளவில் மிகப்பெரிய சாதனை படைத்து அவர் கண்டுபிடித்த அந்த கண்டுபிடிப்பு அன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆனால் அன்றைக்கு அவர்கள் சொன்னார்கள், மின்சாரத்தை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் அன்றைக்கு அவர் கண்டுபிடித்த போது அதை மக்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் சொன்னார்கள், இந்த கண்டுபிடிப்பு இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இது இல்லாமல் இருக்க முடியாது என்ற ஒரு நெருக்கடி நிலை உருவாகும், அன்றைக்கு தான் என்னுடைய கண்டுபிடிப்பினுடைய அருமை தெரியும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதே போல சிவா ஐயாத்துரை அவர்களும் தனது 14 வயதில் இமெயிலை கண்டுபிடித்தாலும் கூட அன்றைக்கு அதற்கு காப்புரிமை வழங்க முடியாது, இவர் கண்டுபிடிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்ன அமெரிக்க அரசு இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த போன்ற இமெயில் சிஸ்டம் இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு எதுவுமே இயங்காத என்ற ஒரு நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இப்படி நம்முடைய சமுதாயத்தில் பிறந்தவர்கள் பல்வேறு சாதனை படைத்திருக்கின்றார்கள். இவர்களை எல்லாம் நான் என்றும் நினைவு கூற வேண்டும். நம்முடைய இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும், இவர்களைப் போல சாதனை படைக்க வேண்டும் என்று, நம்முடைய பிள்ளைகளை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.